ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஈரல் ஃப்ரை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஈரல்னா கொஞ்சம் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லு வந்து ரா ஸ்மெல் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. பட் ஆனால் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதை கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுனால சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். நார்மலாக வந்து நம்ம தவாலையும் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணோன்னா சைட் டிஷ்ஷாக மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆஸ் யூஷுவலாக கறி குழம்புக்கு என்ன பண்ணுவோமோ அதேமாதிரி பண்ணிவிட்டு ஈரல் வந்து வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துருங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி அதுலேயுமே இருக்கும். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி அதிலே வேக வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பரும், சில்லி பவுடர் அண்டு மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த அதில் இருக்கிற வாட்டர்லேயே வேக வச்சுருங்க. அதுவுமே கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னென்னா வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. நான் வீட்லேயே எப்போயுமே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது எப்போயுமே ஒரு ஸ்பூன் எல்லா கறி குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவு தண்ணி விடுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணி விடாதீங்க. ஏன்னா நல்லா வேகணும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மூடி வேக வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ஈரல் கிரேவிஸ் ரெடி ஆகிடும். இதை ட்ரையாக பண்ணோன்னா ஜஸ்ட்டு தவாவில் போட்டு மிளகாத்தூள் போட்டு ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. டாடா.